ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அம்பிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து களி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப்பு உளுந்து, ஏலக்காய், கருப்பட்டி, நல்லெண்ணெய். கருப்பட்டியை 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கடாயில் கருப்பு உளுந்தை லேசாக சிம்மில் வச்சு வறுக்கணும். ஏலக்காயை போட்டு வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக வேணால், கொஞ்சம் நைஸாக. கருப்பட்டி வெல்லத்தை நம்ம வடிகட்டி தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நிறையா அதில் கல், தூசி நிறையா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயில் கருப்பட்டி, உளுந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம கீழே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனோடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம கிளறி விடணும். கொஞ்சம் பெரிய சைஸ் கரண்டி வச்சு கிண்டி விடலாம். இது கொதித்து வரும்போது தெரிக்கும். அதனால் நம்ம பெரிய சைஸ் கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கலாம். கருப்பு உளுந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. போன் ஹெல்த்துக்கும் டைஜஷனுக்கும் கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. கருப்பட்டியுமே ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம இதை செஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரி வந்தோடனே நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெயை சேர்த்து கிளறி விடுறோம். இதுக்கு ஒரு 50 நல்லெண்ணெய் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும். ஸ்டவ்வை சிம்லேயே நம்ம வச்சுருக்கணும். பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இது நம்மளோட பாரம்பரியமான ஃபுட்டு கூட. இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஆறினோன்னே கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ நமக்கு சூப்பரான உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.